ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில்னு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த கேன் இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அடுத்தா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் தண்ணிட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சைட்லேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மேல் பாகத்தில் பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறனோ அதே போல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கையில் சூடுபட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாட்டர் கேனை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போதைக்கு நமக்கு மேல் பாகம் தேவைப்படாதுங்க. கீழ்பாகம் நம்ம எடுத்துக்கலாங்க. கீழ்பாகம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாகத்தில் நம்ம கை வச்சு காமிக்கிறேங்க. கரெக்டாக நீங்கள் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேருந்து 2 இன்ச்சு தள்ளிட்டு நீங்கள் கரெக்டாக பாஸ் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோங்க. அதுக்காக நீங்கள் கத்தி வச்சு கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிட்டு பின்னாடி சென்டர் எக்ஸ்ட்ரா பீஸ் வருது இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணி வீசிடுங்க, நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். அப்படிலாம் சிசர் வச்சு நல்லா ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸில் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செராமிக் கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எப்போல்லாம் டீ காஃபி குடிக்கிறோமோ அப்போல்லாம் அந்த செராமிக் கப்பை நீங்கள் கழுவிட்டு இந்த வாட்டர் கேனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் சைடில் வச்சுட்டேன். 3 செராமிக் கப்பை எடுத்து வச்சுருக்குங்க. இந்த கப்பை நம்ம அந்த கேனுக்குள்ளே எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த கப்பை வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் அந்த கைப்பிடி தர்ற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை கப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய கேனு பெரிய பாட்டில்னு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு கட் பண்ணலையே மேல் பாகம், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் நீங்கள் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கையில் கிளிக்காத அளவு கரெக்டாக நீங்கள் சிசர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, எண்ணெய் பார்த்து நம்ம டேரெக்டாக அந்த கேன்களை ஊற்றும் போது சில நேரத்தில் அந்த எண்ணெய் கீழே விழ வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த பாட்டிலாம் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் இப்படி ஊற்றினா போதுங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் வச்சு தண்ணி தாங்க ஊற்றி காமிச்சிருக்கேன். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேல் பாகம் கீழே தாங்க வேஸ்ட்டாக போடும், அதனால வேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே கப்பை வச்சு நம்ம இன்னொரு டிப்பும் பண்ணலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மூடியை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மூடியை நீங்கள் போட்டு பின்னாடி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஈர துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிக்கோங்க, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. பாருங்கள், உள்ளே வெளியே 2 சைடு நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்து நம்ம வீட்டில் மாவு பொருள் அரிசி பொருளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வேஸ்ட்டாக போகிற தூக்கி போட பொருள் தானே, அதெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் செப்பல் எப்பயாச்சும் நீங்கள் வாங்கின அது டப்பா இருக்கு இல்லையா,
அதை நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் 100 200 கொடுத்து ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி வரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்து அந்த பாக்ஸை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இது மேலே நம்ம எந்த ஒரு பெயிண்ட் எதுவுமே அடிக்க போகிறது கிடையாதுங்க. இதில் பாருங்கள், இந்த பாக்ஸில் எங்கேயாச்சும் ஓப்பன் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எங்கேயுமே ஓப்பன் இல்லை, நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டானிக் பாட்டில், பென்சில், அதே போல் கலர் கெட்சி, பாக்ஸுங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன பொருள் எங்கெங்கே விழுந்திருக்கோ அந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கங்கே கசுன்னு சின்ன சின்ன பொருளாக நீங்கள் போட்டு வைக்காதீங்க, வீடியோ அடைச்ச மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்குமே நீட்டாக தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தால் போதுங்க. அந்த பொருள் எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர், பென்னு, அதே போல் நம்ம மேக்கப் ஐட்டம், பெயிண்ட்டு எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே எவ்வளோ பொருள்னால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிக பொருள் பிடிக்குதுங்க. நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதனால் நம்ம வீடும் அடைக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கண்ட இடத்துல பென்சிலு, பேனா, ஸ்டாப்லரு, பெயிண்ட்டு அங்கங்கன்னு ஒவ்வொரு இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் உங்கள் இடமும் மிச்சமாகும். இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் டிப்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் இத்தனை பொருள் வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் கூட காலியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் எப்பயாச்சும் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த ஸ்வீட் பாக்ஸு, கேக் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸ் தானே நினைக்காதீங்க. இதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டேப்லெட்லாம் இருக்குது இல்லையா, டேப்லெட்லாம் இதுக்குள்ளே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்க கைக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுன்னு மேலே எடுத்து எங்கேயாவது வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இல்லை மேலே எங்கேயாச்சும் செல்ஃபில் எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. குழந்தைங்க கைக்கும் கிடைக்காது. அதே மட்டும் இல்லைங்க, அந்த மாத்திரம் இதுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அழுக்கான கேஸாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு ரொம்ப கரப்பட்ட கேஸாக இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே கொஞ்சமாக நீங்கள் கோல்கேட் போட்டு பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மேலே இருக்கிற ஸ்டாண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள் இது மேலே எந்த அளவுக்கு அங்கங்கே அழுக்கு படிஞ்சிருக்கு. சாப்பாடு செஞ்சு முடிச்ச பின்னாடி இந்த கேஸ் ஸ்டவ் இந்த கோலத்தில் தாங்க இருக்குது. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக ஆக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பளிச்சுன்னு நம்ம மாற்றிடலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கோல்கேட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை மாவுக்குள்ளே போடுவோம் ஆப்பசோடா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவள் தான் பாருங்கள், கேஸ் மேலே 2 பொருளுமே சேர்த்தாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பசோடா, கோல்கேட், இது 2 பொருள் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி இது மேலே நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்ட பின்னாடி பார்த்து நீங்கள் கை வச்சு அந்த பேஸ்டிங் கோல்கேட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் கேஸ் மேலே பூசி விட்ட பின்னாடி இதை நீங்கள் தேய்க்கிறதுக்காக ஸ்க்ரப் இல்லை நார் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு எடுத்துருக்குங்க. எதுக்காக நான் ஸ்க்ரப்பு எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் மேலே எங்கேயாவது துரு பிடிச்ச கரை எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கும்போது இந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக விழுந்துருங்க. அதுக்காக தாங்க நான் ஸ்க்ரப்பு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போஸோட அந்த கோல்கேட்டை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. சும்மா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு துணி வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அந்த கேஸ் முன்னே எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கவே கிடையாதுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கம் க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி ஒரு துணி வச்சு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தொடச்சிக்கோங்க. இதை நீங்கள் தொடச்ச பின்னாடி பார்த்தா இன்னொரு டவல் எடுத்துக்கோங்க. இன்னொரு குட்டி டவல் நீங்கள் எடுத்துகிட்டு இதுவும் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. இன்னும் பளிச்சுன்னு நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு கரை பிசுக்கு தன்மை அதுவும் மட்டும் இல்லாமல் துருப்பிடிச்ச கரை பால் பொங்கி பொங்கி வருது இல்லையா அந்த மாதிரி கரை எதுவுமே இல்லைங்க. பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்கள் கேஸ் ஸ்டவ் எந்த மோசமான நிலைமை இருந்தாலும் சரிங்க இந்த 2 பொருளை போட்டு நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கேஸ் ஸ்டவ் அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தா கேஸ் ஸ்டவ்க்கும் இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ்க்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேங்க. பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்கேட் ஒன்று இருந்தாலே போதுங்க உங்கள் கிச்சன் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.